ஏடிஎம் கொள்ளையன் ஆசர் அலிக்கு கோவையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஆசர் அலிக்கு ஈரோடு அரசு மருத்துவமனையில் முதல் கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது கோவையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை அரசு மருத்துவமனைக்கு ஆசர் அலி அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தற்போது அந்த பகுதியை பரபரப்பாக காணப்படக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. போலீசார் இப்போ பாதுகாப்பா அங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படவிருக்கிறது? நிச்சயமாக. அதாவது கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துல அடுத்தடுத்து 3 ஏடிஎம்களை உடைத்து கொள்ளையடித்து தப்பிய வட மாநில கும்பலை சேர்ந்த 7 பேரை பாத்தீங்கன்னா நாமக்கல் குமாரபாளையம் பகுதியில தமிழக போலீசார் விரட்டி பிடித்து மடக்கி பிடித்தனர். அப்போது பாத்தீங்கன்னா 2 பேர் போலீசாரை தாக்கிவிட்டு அங்கு தப்ப முயன்றனர். அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுமைன் என்பவர் உயிரிழந்தார். மேலும் அவருடன் சென்ற ஆசர் அலி அப்படின்றவர் காலில் காயமடைந்து அங்கிருந்து உடனடியாக போலீசார் அவர்களை ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. அங்கு அவருக்கு முதல் கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு தற்போது போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வந்திருக்காங்க. தற்சமயம் பாத்தீங்கன்னா இங்க அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் இங்க சிகிச்சையானது துவங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தலைமை மருத்துவர்கள் தற்போது அங்க அந்த சிகிச்சையை துவங்கியிருக்காங்க. குறிப்பாக காலில் அதிக அளவு ரத்தப்போக்கு இருந்த காரணத்தினால்தான் தற்போது மேல் சிகிச்சைக்காக இங்கு அழைத்து வரப்பட்டாங்க. குறிப்பாக அங்கிருந்து பாத்தீங்கன்னா தமிழக போலீசார் மட்டுமல்லாமல் திருச்சூரில் இருந்து வந்த தனிப்படை போலீசாரும் அங்கிருந்து பாதுகாப்பு பணியில வந்தாங்க. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த ஆசர் அலி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இந்த சிகிச்சையானது துவங்கி இருக்கிறது. மேலும் எந்தெந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பது குறித்தான விவரங்கள் இதுவரை மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. தற்சமயம் இங்க அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கோவை அரசு மருத்துவமனையில போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.